ஸோ இந்த கர்நாடகாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன். ஓகே. Where I like this or what? This one picture wrongly click. You saw? You are a very beautiful camera girl. So picture வந்து click வந்து சூப்பரா வந்து ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரீயா அந்த இடத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம ஆன்லைன்ல கேள்விப்படுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்க வந்து இருக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு பிராண்டு. அமெரிக்கன் ஈகிள்ஸ். ஸோ பிஜி வந்து எடுத்தாச்சு. இதில் 4 ஷேரிங் பிஜிஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து தனியாக செப்பரேட்டாக 4 பேருக்கு 4 லாக்கு. இது தனியாக ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ பிஜி ஓகே தான். ஸோ நாளைக்கு இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து மேலே இருக்குது, நடந்து மேலே வரைக்கும் வரணும். ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த கர்நாடகாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி ஸ்டேட்லேருந்து வந்து நம்மளுடைய ஸ்டேட்டில் தங்கியிருப்பாங்கள்ல, அப்படிங்கும்போது அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் வந்து உணர்றேன். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, அதை வச்சு நான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அந்தந்த இடத்துல வந்து கன்னடா வந்து இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பிக்சர்ஸ் வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் நம்ம வேறு ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா பிஜி எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது பெங்களூரில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிஜிஸ், நான் வர்ற வழியிலேயே நிறைய பிஜிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ பிஜி எடுக்கிறதுனால நிறைய ப்ராஃபிட் வந்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 500 600 நீங்கள் பிஜி பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஃபுட்டு 3 டைம்ஸ் ஃபுட்டு வந்து இன்க்ளூட் வந்து ஆயிடுது. அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே அதையும் நான் காட்டுறேன். ஸோ நான் காலையில் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போயிட்டு ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம். பட் நான் இருக்கிறது ரொம்ப ஹைட்டு, இங்கே லிஃப்ட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுக்குள்ளேயும் வந்து மூச்சு திணறிது. டெய்லி மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ண போவேன். ஆனால் இன்றைக்கி பண்ணலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு டைம் தான் ஏறினேன், அதுக்கே வந்து தாங்க முடியல. இந்த பிஜியை மாற்றலாமா இல்லையா அப்படிங்கிறது யோசிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி ஒன் டே ஸ்டே பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இல்லைன்னா வேறு பிஜிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப இருக்கிற டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கேயே தங்கலாமா இல்லைன்னா மாற்றி வாங்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்கேன். இல்லை மாற்றி கேட்டு பார்ப்போம், இல்லைன்னா வேறு பிஜிஸ் வந்து பார்க்கலாம். சரி, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பிஜியில் கொடுக்குற ஃபுட்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுறேன். தோசை 3 தோசை எடுத்துருக்கேன். சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது. சாம்பார் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்குது. சரியான வெயில். இப்போ தான் வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன். அப்படியே வெளியே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அந்த இடத்துலலாம், அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. மால்லாம் நிறைய இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீனிக்ஸ் மால் இங்கே தான் இருக்குது. ஸோ காட்டுறேன். ஸோ போகிறதையும் நான் வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் காட்டுறேன். அப்படியே வாங்க போகும். இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே வந்து நிறைய பிஜிஸ் வந்து இருக்குது. அங்கங்கே மேலே இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்டெக்ஸ் டேங்கு நிறைய இருக்குது. அவ்வளோ க்ரௌடு, பெரிய பெரிய பில்டிங்கில் ஆஃபீஸ், ஐடி கம்பெனிஸு, ஸோ நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து டெவலப்டு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்கு வந்து இன்னும் நம்மளுடைய ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து அந்த இடத்துக்குலாம் போகாதனால எனக்கு அப்படி தெரியுது. போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் அதை அப்படியே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிஜியில் கொடுக்குற ஃபுட்டை பற்றி பேசணும். தோசை வந்து காமிக்க வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் சட்னி சாம்பார் நம்மளுடைய ஏரியாவில் இருக்கிற ஃபுட்டு மாதிரி இல்லை. ஆனால் தோசை நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த சாம்பாரும் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதையும் நானும் ட்ரை பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய ஏரியாவில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, இது ஒரு தனி ஸ்டைல். ஸோ இப்போ நான் வந்து லன்ச்சை முடிச்சுட்டு தான் வெளியே போவேன். அந்த லன்ச்சில் என்னென்ன ஃபுட்டுலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன்.
போயிட்டு காட்டுறேன். ஏன்னா பிஜியில் வந்து ஃபுட்டு இன்க்ளூடட் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் மென்ஷன் வந்து பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மந்த்லி வந்து இந்த பிஜியில் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு 4000 5000க்குள்ளேயே வந்து ஃபுட்டு இன்க்ளூடடாக வந்து வந்துடும். இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பேர் ஷேரிங்கு, 3 பேர் ஷேரிங்கு, 4 பேர் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு பிஜியில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. தனியாகவும் இருக்கணும்னா தனியாகவும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து ஷேரிங்கில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பிஜி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக ஃபுட்டுலாம் இருக்காது. ஹோம் ஃபுட்டு மாதிரி தான். சாம்பார் மட்டும்தான் இருந்துச்சு. நான் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டேன். வணக்கம். இப்போ வந்து ஃபியோனிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. ஃபியோனிக்ஸையும் பாருங்க. அப்படியே பிளாட்ஃபார்ம்ல நான் மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபியோனிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய மால்லாம் விசிட் பண்ணதில்லை. இருந்தாலும் ஓகே, இந்த டைம் வந்து ஃபியோனிக்ஸ் பெங்களூர்ல விசிட் பண்ணுவோம். ஒயிட் ஃபீல்ட்ல இருக்கேன். ஓ, திஸ் இஸ் யர் ஃபியோனிக்ஸ். ஃபியோனிக்ஸ் என்ட்ரன்ஸ் வியூவை பார்த்தீங்களா? அப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா நிறைய வாக்கு. என்ட்ரன்ஸ்ல வந்து போட்டோ பூத் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ல வந்து பீஸ் வந்து விளையாடுறதுக்கு ஒரு செட்டப் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் வந்து இங்கே வந்தாங்கன்னா வெளியே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா ஹாப்பியாக வந்து ஓகே. நான் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அப்டேட் ஓகேவா. இது வந்து ஃபோட்டோ பூத் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் ஹவு மெனி பிக்சர்ஸ்? 4 photos. 4 photos on. 2 strips, 4 strips, 6 strips. Okay, how much? 199. 4 photos and 2 strips, 199. Oh, 19. 199. 199. ஸோ 4 ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னா 199 வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிக்சர்ஸ் ஓகே. உள்ளக்க போனீங்கன்னா உள்ளக்க வந்து நிறைய செட்டப் வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க. Like this. Sit. ஓகே. ஸோ அதில் நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா Like 199. color, Oh. like night. 2 strip. Color. 2 strip means like this. Okay. It's like where. Like 2 strips, same copy. ஓ, சேம் காப்பி. 2 strips. ஓகே ஓகே. கலர் 2. 4 like 4 is like color. Oh. 1 is ஓகே. கலர் 2. 2. 99 சேம். Same price. சேம் ஓகே ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க ப்ரைஸ் வந்து. இதில் வந்து கலர் அப்படின்னா 2னா 199 வருது. அது இது 4னா 349 வருது. 6னா 499 வருது. பிளாக் அண்ட் ஒயிட்ல 2னா அதே 199, 4னா 349, 6னா 499. பிக்சர் வந்து நமக்கு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் எடுக்க வந்து போகிறோம். ஸோ இந்த இருக்கு எடுக்க போகிறோம். ஸ்டார்ட். பட் பே பண்ண சொல்றது. Taking the videos, okay. 2 strips. Yeah. I'll approve it. Wait. Like. Okay, okay. So paying வந்து காட்டுது. ஸோ அந்த QR அப்படிங்கிறது வந்து ஒரு No. I'll approve. Okay. அந்த டியூரேஷனுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்து No. It's not case. It's Okay. already. ஓகே. பேமெண்ட் சக்சஸ்ஃபுல். ஓகே. Now it's done. Huh? ஓகே. No. I'll maybe. ஓகே. Where like this. Like this or what? This one picture wrongly click. Okay. You saw? Okay. 2 picture wrongly clicked. Come. 2 picture wrongly clicked. So inside வந்து 2 பிக்சர் கண்ணாக்குல வந்து விழுந்துடும். 2 ஸ்ட்ரிப்ட். Text. So okay.
ஸோ பிக்சர் வந்து நமக்கு வந்து தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் கேமரா கேர்ள். ஸோ பிக்சர் வந்து பிக் வந்து சூப்பராக வந்து ஆயிருக்கு. ஸோ நமக்கு ஃப்ரீயாக வந்து எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து உள்ள போவோம். ஓகேவா? இந்த போட்டோ பூத் வந்து இங்கே வந்து ஃபீனிக்ஸ் முன்னாடி வந்து வச்சிருக்காங்க. வந்தீங்கன்னா அதுதான் எடுத்துக்கலாம். ஸோ 2 பிக்சர் வந்து தப்பாக வந்து வந்துட்டு, பட் இருந்தாலும் ஓகே சூப்பராக இருக்கு. அவங்க வந்து அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எடுத்து கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப மெமரபுளான இருக்கு. நான் அதை போய் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஒட்டுமொத்த ஃபீனிக்ஸ் மாலோடைய ஒரு சின்ன மேப்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே காட்டுறேன் எல்லாத்தையும். உள்ளே போக முடியுமான்னு தெரில, பட் உள்ளே போனதெல்லாம் காட்டுறேன். கீழே வந்து தனியாக ஒரு செட்டப்ஸ் வந்து இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே நிறைய விஷயங்களை காண்ட பார்க்குறேன். ஏன்னா வந்து தனியாக தான் வந்து உள்ளக்கு வந்ததுனால வந்து எங்கேயும் வந்து உள்ளே போயிட்டு விசிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். சாரா வந்து இருக்கு. ஸோ சாராக்குள்ளெல்லாம் போனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சீப்பஸ்ட் ஷாப்பாக பார்த்துட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அங்கே போகலாம். எந்த ஷாப்புக்குள்ளுமே போக முடியல. ஏன்னா அவ்வளோ இதாக வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கு. பட் இருந்தாலும் உள்ளது போய் காட்டணுமா இல்லையா? காட்டுறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் நல்லா சுற்றி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லி அண்ட் ரிச்சாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் காட்டி தானே ஆகணும். ஏன்னா எப்போவாது ஒரு டைம் தான் வந்து வரோம். ஸோ அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணிடும். போய் பர்ச்சேஸ் பண்றது இல்லை, பட் இருந்தாலும் பார்ப்போம், ப்ரைஸை காட்டும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு உள்ளக்க எதுக்கும் இது வரைக்கும் போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் காட்டுறேன். போக முடியலன்னு எதுவுமே போக முடியல. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம ஆன்லைன்ல கேள்விப்படுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்க வந்து இருக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியான ஒரு பிராண்டு. அமெரிக்கன் ஈகிள்ஸ், ஸோ வளைச்சு யூஎஸ்என் போலோ, ஸோ கலர் பாரு, அப்படி நிறைய வந்து இருக்கு. ஸோ நான் இப்போ அர்ஜென்ட்டா கீழே போறேன். ஸோ தனியா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணாங்க. ஸோ யாருமே இல்லை அப்படிங்கறது நினைக்காதீங்க. சைடு ஃபுல்லாமே வந்து பாக்குறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துட்டு இதை வந்து பார்க்கலாம். ஸோ கீழே நிறைய பேர் உட்காந்துட்டே வந்து பார்க்கலாம். அப்படியே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால யாருமே வந்து பக்கத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. அதனால இங்க இருந்து பார்த்துட்டே போவோம். பட் நமக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருப்பீங்க, அதனால சும்மா பார்த்துட்டே இருப்போம். அவ்வளவுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபீனிக்ஸ் மாலை வந்து சுற்றியாச்சு. உள்ளக்கு ஷாப்புக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அதிகமாக வந்து காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா உள்ளக்க வந்து க்ரௌட் அதிகமாக இல்லாதனால நம்ம தனியாக மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும். பட் இப்போ ஓகே, மேக்ஸிமம் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் பெங்களூரில் என்னெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நாங்கள் போகலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து நான் அடுத்த ஃபீனிக்ஸ் மாலை இன்னொரு ஒரு டே கூட போட்டாலும் போடுவேன். நான் 3 days நம்ம ஸ்டேயிங் இருந்த பெங்களூரு. ஓகேவா? சரி, ஓகே. அப்படி நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.